நெகட்டிவா நான் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தேன். நவ் ஐ பாசிட்டிவ். கிளியரா இருக்கு என் மைண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி கிளியரா இருக்கு எனக்கு. Hi ma'am, very good afternoon. குட் ஆஃப்டர்நூன் மேம். Yes. எஸ், ஐம் சரண்யா. நான் இந்த பவர் ஆஃப் மைண்ட், இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் a wonderful opportunity for me and for my son also. I came to know one of my friend. அவங்க வந்து அவங்க பையனை இங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நல்ல ரிசல்ட், அவங்க பையன் இப்போ நல்லா சூப்பராக ஃப்ளரிஷ்டாக இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு ஒரு இது வந்து நான் என் பையனை இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அவனை ஜாயின் பண்ணதுக்கு இப்போ வந்து அந்த டிஎம்ஐடி ரிப்போர்ட் நான் இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் இருந்த இதுக்கும் என் பையனை எப்படி எனக்கு நேவிகேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிஃபோர் நான் டீச்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்கேஸ் நான் டீச்சராக இருந்தாலும் கூட என் குழந்தைய நான் எப்படி அவனை நேவிகேட் பண்ணி கொண்டு போறது அப்படின்றது எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. பட் ஆனால் ஆஃப்டர் நான் இந்த பவர் ஆஃப் மைண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ டிஎம்ஐடி ரிப்போர்ட் இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ நவ் ஐ ஹாவ் அ கிளியர் விஷன் ஃபார் இன் மை சைல்ட். அவனை எப்படி நான் கொண்டு போறது அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அவனை எதுலையுமே டம்ப் பண்ணாம இப்போ அவனை எதுல நான் ஃபோக்கஸ் பண்ணி அவனை நான் எதுல கரெக்டான வேல அவனை எதுல கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இங்க வந்து எனக்கு கிளியரா அதுல வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது ஒரு ஃபியரா இருந்துச்சு. எப்படி சொல்றது, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒரு கிளியர் விஷன் இல்லாம இருந்தது. பட் ஆஃப்டர் இந்த டிஎம்ஐடி ரிப்போர்ட்க்கு அப்புறம் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுல எப்படி அவனை எதுல நான் ஃபோக்கஸ் பண்ணலாம், இப்ப எனக்கு வந்து இப்போ ஒரு நம்பிக்கையா இருக்கு, ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்கு, என் குழந்தைய நான் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இந்த இது எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு. இருந்தேன் இவனை எப்படி கொண்டு போறது, எதுலெல்லாம் அவன் வந்து பேக்கா இருக்கான் அப்படின்னு இது பண்ணும்போது இப்போ அதுல பார்க்கும்போது அவன் அந்த விஷுவல் இதெல்லாம் சொல்லும்போது அதுல அவனை ஃபோக்கஸ் பண்ணி அதுல அவனை கொண்டு போய் அவனை அதுல நல்லா நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதுல நானும் கத்துக்கிட்டேன். அதுல டிஎம்ஐடி ரிப்போர்ட்ன்றது இது ஃபார் சில்ட்ரனுக்கு மட்டும் கிடையாது, இது பேரண்ட்ஸ் நம்மளுக்குமே. அது எப்படின்னா அவங்கள புரிஞ்சுட்டு நம்ம எப்படி அவங்கள கரெக்டான வழியில கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த டிஎம்ஐடி ரிப்போர்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இது.